ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்படியும் மக்கள் வாழ்கிறாங்களான்னு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம் தான் நைஜீரியாவுடைய மக்காக்கோ. படகால நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் தான் ஆப்பிரிக்காஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஸ்லம். And so what, when they go to the toilet it just falls through to the water? Okay. மக்கள் வாழ்கிற இந்த இடம் ரொம்பவே மோசமான நிலையில் இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நைஜீரியாவில் வேலைவாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி. அதனாலே மக்கள் இந்த இடத்தோட வாழ பழகிக்கிறது கட்டாயமாயிடுச்சு. மீன் பிடிக்கிறது தான் இவங்க செய்கிற வேலை. சிலர் கைவினை பொருட்களும் செஞ்சு வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இங்கே கட்டியிருக்காரு பாருங்க வீடு. இதுதான் நேரோஸ்ட் ஹவுஸ் இன் த வேர்ல்டு. இந்த வீட்டோட அகலம் வெறும் 5 அடி தான். அதுக்குள்ள சகலத்தை அடக்கி வச்சிருக்காரு மனுஷன். ஹால் வேணுமா ஹால் இருக்கு, கிச்சன் வேணுமா கிச்சன் இருக்கு, பாத்ரூம் அதுவும் இருக்கு, ஏன் டைனிங் டேபிள் கூட இருக்குங்க. ஏகப்பட்ட மக்கள் இந்த வீட்டை ரொம்பவே ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு போறாங்க. சைனால டெட்டாங்கிற இடத்துல கோயிலை எங்க கொண்டு கட்டியிருக்காங்க பாருங்க. நீங்க பார்க்குற இந்த கோயில் 1500 வருஷம் பழமையானது. அடேங்கப்பா, இது சின்ன கோயில்லாம் இல்ல. இதுல கிட்டத்தட்ட 40 அறைகள் இருக்கு. இதோட ஆச்சரியமே மலை சரிவுல 50 மீட்டர் உயரத்துல கட்டி இருக்கிறது தான். அதனால தான் இதை ஹேங்கிங் டெம்பிள்னு சொல்றாங்க. 2 மீட்டர் ஆழத்தில் ட்ரில் பண்ண இந்த 27 பீம் சப்போர்ட்ல தான் இது நிக்குது. அந்த காலத்தில் இப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னா உண்மையிலே ஆச்சரியம்தான். இதை மறைக்கப்பட்ட உலக அதிசயம்னு கூட சொல்றாங்க. இந்தோனேஷியாவுடைய டொராஜாங்கிற இடத்துல தான் இந்த வித்தியாசமான கிராமம் அமைஞ்சிருக்கு. கேட்டி கேசுன்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்தோட ஒவ்வொரு வீடும் போட் ஷேப் டிசைன்ல இருக்கும். இந்த டிசைனை டாங் கோனன்ங்கிறாங்க. கோணையா இருக்கிறதுனால அப்படி வச்சிருப்பாங்க போல. பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இந்த கிராமத்துல இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தது 20 குடும்பங்கள் மட்டும்தான். A locked door. Oh no, it opens. Oh, yeah, it's empty. Oh, guys, it feels really, it feels like a tree house. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட எருமை மாட்டு கொம்புங்களை பார்க்க முடியும். And this one here has a buffalo head on the front. Don't know if that's. அது என்னன்னா, யார் அதிகமான கொம்புங்களை தொங்க விட்டுருக்காங்களோ அவங்க குடும்பம் எல்லாரை விட ஒரு படி மேலே இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக. ஆத்தி, எத்தனை எருமை மாட்டு கொம்பு! ஏதோ வீடு மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம் ஒரு பிரிட்ஜ்னா நம்புவீங்களா? ஆமா, இட்டாலியில் இருக்கக்கூடிய போன்டி வெச்சியோ பிரிட்ஜ் தான் இது. This is the Ponte Vecchio, which means Old Bridge, which is a medieval bridge. இதோட கட்டமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அப்படி இந்த பிரிட்ஜை நடக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணவும் முடியும். வண்டிங்கெல்லாம் போகவே கூடாது. அட, நிறைய மக்கள் நடந்து போறாங்களேன்னு கடைகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நல்லா வியாபாரமும் ஆயிருக்கு. டூரிஸ்டர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு. அதோட எங்கேயும் காதல் படத்துல வர்ற லவ் லாக்ஸையும் பார்க்க முடியும். So we see all the locks here. இதை பார்க்கும்போது ஏதோ பிரிட்ஜோட ஒரு பில்லர் மாதிரி தெரியும். ஆனா இது ஒரு நாடு, சீலேண்ட். ஆமாங்க, வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இதுதான். பிரிட்டன் ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் 27 பேர். அவங்களுக்காக பாஸ்போர்ட், கரன்சி, ஃப்ளாக்னு எல்லாமே இருக்கு. ஆனால் அஃபிஷியலாக இல்லை.
இந்த 2 பில்லர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள தங்குறதுக்கான ரூம்ஸ் இருக்கு. Like a cross between a treehouse and a diesel-soaked submarine. First up, the first-class bedroom suite. It's a nice one. வேர்ல்டு வார் அப்போ மிலிட்ரி பேஸாக இருந்த இடம் தான் இது. 3 பேர் சேர்ந்து தொடர்ந்து இந்த இடத்த ரன் பண்ணிட்டே இருக்காங்க. எப்போவாச்சும் யூகே இவங்களை ஒரு கண்ட்ரி அறிவிக்கும்னு நம்பி ஏகப்பட்ட இடங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்க. என்னடா ட்ரெயின் ஒரு பில்டிங்குள்ளே புகுந்து போகுதுன்னு பார்க்குறீங்களா? சைனாவில் சாங்கிங்கிற இடத்துல தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 19 மாடி பில்டிங். அதில் 6 to 9 ஃப்ளோரை ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க. ट्रेन खैर एंटर तो पीछे वाली साइड से करेगी पर निकलेगी यहाँ से तो वो देखने के लिए खड़े हैं लोग. மற்ற ஃப்ளோர் எல்லாம் மக்கள் வாழ்கிற சாதாரண பில்டிங்காக இருக்கு. சிட்டிக்குள்ள ட்ரெயின் ரூட் இந்த வழியாக போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அதனால இன்ஜினியர்ஸ் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்குன்னே ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்கன்னா பாருங்க. ஆனால் ட்ரெயின் சவுண்டில் குடியிருக்கிறவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கலாம். आई 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 आवाज आई. ஆனால் ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது 70 டெசிபிள் சவுண்டை தான் உண்டாக்கும். फाइटेस्ट ट्रेन है भाई ये. அது சாதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற சத்தம் தான். 90s கிட்ஸ் கார்ட்டூன் ஃப்ளின்டோன்ஸில் வரக்கூடிய இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் போட்டிகளில் நிஜமாவே அப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்துருக்காரு. வெறும் 4 பாறைகளை வச்சு வீட்டை கட்டியிருக்காரு மனுஷன். இதை கட்டினது எப்போன்னு தெரியுமா? 1970. நிஜமாவே இப்படிப்பட்ட வீடுகளை வாழ்றாங்களா அப்படின்னா ஆமாம். பிரேசிலில் ரொச்சிங்காங்கிற இடம் தான் இது. இதான் பிரேசிலுடைய பிக்கஸ்ட் ஃபெவிலா. ஃபெவிலானா ஸ்லம்னு அர்த்தம். இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வாழ்றாங்களாம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே 25,000 மக்கள் தான் வாழ முடியும். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த இடம் எந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்குன்னு. அதெல்லாம் பற்றி யோசிக்காம மக்கள் தொடர்ந்து வீடுகளை கட்டி வாழ்ந்துட்டு வராங்க. வீடுங்க கட்ட இடம் பத்தாம ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி இருக்காங்க. சில வீடுங்கள்லாம் 5-6 மாடி உயரத்துக்கு போகுது. இந்த இடத்த டூரிஸ்ட்டை சுற்றி பார்க்கணுன்னா அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க்கை பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குறது ஒரு ஏஐ இமேஜ் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இது டிபெட்டில் லருன்கர்னு அழைக்கப்படுற இடம். இதில் கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் புத்திசமை ஃபாலோ பண்ணுற மாங்ஸ் மட்டும்தான். இதான் உலகத்திலேயே பெரிய புத்திசம் அகாடமியும் கூட. புத்திசமுக்காகவே இப்படி ஒரு இடத்த கட்டமைச்சிருக்காங்க. மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடுங்க ஒவ்வொன்றும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெட் பெயிண்ட் தான் இந்த இடத்த ரொம்ப யூனிக்காக காட்டுதுன்னு சொல்லுவேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி படிக்க ஆசைப்படுவீங்களா? நம்மளாம் டிசம்பரில் ஒரு சில நாள் தண்ணிக்குள்ளே வாழவே தத்தளிக்கிறோம். ஆனால் கம்போடியாவில் பல கிராமங்கள் தண்ணிக்குள்ளே தான் வாழ்கிறாங்கன்னா நம்புவீங்களா? ஆமாம். இங்கே ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 8 to 10 மீட்டர் ஹைட்டில் தான் கட்டியிருப்பாங்க. அப்போ தான் தண்ணியோட அளவு உயரும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இவங்களோட அன்றாட வேலை எல்லாமே தண்ணிக்கு மேலே தான் நடக்கும். மீன் பிடிக்கிறது தான் இவங்களோட தொழிலே. அதனாலே இந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு ரொம்பவே பழகி போயிடுச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து ஒரு பொருளை கொண்டு போகிறதுன்னு எல்லாமே போட்டில் தான்.
சில மக்கள் மிதக்கிற மாதிரியான வீட்டை கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடுங்க எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருக்கு. டூரிஸ்டர்ஸ் போட்டை வாடகைக்கு எடுத்து இந்த இடத்த சுத்தி பார்க்க முடியும். சவுத் கொரியாவுடைய பன்வல் ஐலாண்ட்ல நீங்க பார்க்குற இடம் ஃபுல்லாவே பர்பிள் கலர்ல மட்டும்தான் இருக்கும். அங்க உள்ள வீடுங்க ரூஃப்ல இருந்து பிரிட்ஜு, காரு, ரோடுன்னு பார்க்குற எல்லாமே பர்பிள் கலர்ல தான் இருக்கும். இங்க வருஷம் ஃபுல்லா பூக்கிற பூவும் பர்பிள் கலர் தான். ஸோ டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அங்க உள்ள கிராம மக்கள் பர்பிள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நாளடைவில் ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அங்க ஸ்டாப்ஸ் போடுற ட்ரெஸ்ஸும் பர்பிள் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் பர்பிள் கலர்ல தான் இருக்கு. நீங்களும் ஒரு பர்பிள் லவரா இருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இயற்கையா வாழ்றதுக்கு உருவான ஒரு இடம் தான் இந்த கேவ் சிட்டி ஆர் ராக் சிட்டி. ஈரானோட கொண்டவனுங்கிற கிராமத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. குகைகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்த மக்கள் அவங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இந்த மலைங்க ஒரு வல்கனோட சாம்பல்ல இருந்து உருவானதுன்னு சொல்லப்படுது. இது மலையா உருவாக கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் ஆயிருக்குமா. நம்பவே முடியல. இன்னுமே இந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. இந்த இடத்த பார்க்க ஒரு டூரிஸ்டர்ஸ் எண்ணிக்கையும் இவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. நீங்க பார்க்குற இந்த இடம் தான் சென்டினில் டி லாஸ் பொடிகாஸ். ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய குட்டி டவுன் தான் இது. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிற வீடுங்கெல்லாம் பாறைங்களோட எடைக்குள்ள கட்டி இருக்கிறது. அது பார்க்க பாறைங்க பில்டிங் சப்போர்ட்ல நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்த ஒயிட் வில்லேஜ்னு சொல்லலாம். ஏன்னா மொத்த சிட்டியுமே ஒயிட் கலர்னால மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. தலைக்கு மேல அவ்வளோ பெரிய பாறை இருக்கு. ஆனா மக்கள்லாம் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்பெயினுக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே இப்படி பெருசா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஆனா கனடாவில் கட்டப்பட்ட ஹேபிட்டன்ட் 67 எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருந்தது. லீகோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 12 மாடிகளை கொண்டது. இத ஆர்கிடெக்சர் ஒர்க்கோட மாஸ்டர் பீஸ்னு சொல்றாங்க. இந்த பில்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே அங்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கார்டனும் தனி பிரைவேட் ஸ்பேஸும் கிடைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. Each unit has a terrace. We have some where it's not a private terrace, but those are studios. அது நார்மல் அபார்ட்மெண்ட்ஸ்ல கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதுல மொத்தம் எத்தனை வீடுங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? 158 ஃபேமிலிஸ் இதுல வாழ்ந்துட்டு வராங்க. 50 வருஷம் ஆகியும் பார்க்குறவங்கள இந்த பில்டிங் வியக்க வச்சுட்டு தான் இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்ல உள்ள வித்தியாசமான வீடுகளை பார்த்தோம். ஆனா இந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். எல்லாராலும் ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கப்பட்ட ஸ்லாண்டிங் ஹவுஸ் தான் இது. பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டறப்ப கொத்தனார் அங்க வர்க் பண்ணாருமா? இது தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் பாட்டில் ஐலாண்ட். ஆமா, இந்த இடம் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாட்டில்னால உருவானது தான். நம்ப முடியல. ரிச்சார்ட் சோயாங்கிறவர் 2010 இருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணி அது மேல இப்படி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 10 வருஷத்துல அதுதான் இப்படி ஒரு ஐலாண்டா உருவாயிருக்கு.
இதை இவர் எங்க வேணாலும் ஈஸியா கொண்டு போய்க்கலாம். It's very hard to get the plants to start growing, you know. இதுல இவர் யூஸ் பண்றது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான். உள்ள தங்குறதுக்கான சகல வசதிகளும் இதுல இருக்கு. Yeah, so we have a little kitchen here. It's a kind of nice size, you know. I can just reach around, get everything. இப்படி கிரியேட்டிவ் யோசிச்ச இவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வேணும்னா டூரிஸ்டர்ஸ் இந்த ஐலாண்டை ரெண்ட் பண்ணி அதுல தங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.